நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்சன் பிரிண்டர் பத்தி நாம பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தது இதுதான். உங்க பிரிண்டர்ல நீங்க எப்படி சார் செட்டிங் வைக்கிறீங்க, எப்படி நீங்க பிரிண்ட் விடுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதாவது பிரிண்டர்ல நான் என்ன செட்டிங் வைக்கிறேன், அந்த செட்டிங்ஸை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது என்னுடைய பிக்சர். சரிங்களா? பாஸ்போர்ட் பிக்சரு. நான் பாஸ்போர்ட்டா கிராப் பண்ணி வச்சிருக்கேன். F12 ஷார்ட்கட் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த ஆக்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயாவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து 8 பாஸ்போர்ட் படம் அடிக்கிட்டேன். இதுக்கு அப்புறமா பிரிண்ட் விடும்போது தான் நிறைய பேர் குழம்புறாங்க. அதாவது என்ன செட்டிங் வைக்கணும். இப்போ ஒரு செட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்போ படம் வந்து 8 படம் இருக்குதுல. இந்த படம் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு, அதாவது நீல வாக்குல இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு செட்டிங் வைக்கிறாங்க பிரிண்டர்ல. ஆனா திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு பிரிண்ட் விடும்போது மறுபடியும் போய் செட்டிங் வைப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி குழம்பி போய் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் பிரிண்ட் விட போறேன். பிரிண்ட் விடுறதுக்கு என்ன பண்றேன், ஃபைல் போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அதெல்லாம் Ctrl+P அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த படத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பிரிண்ட் விடும்போது ரொம்ப கவனமா பார்க்கறது, இங்க இருக்கிற படம் உங்களுக்கு ஃபுல்லா இந்த இடத்துல தெரிஞ்சா மட்டும்தான் உங்க பிரிண்டர் செட்டிங் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இங்க பிரிண்டர்ல இதுல உங்களுக்கு என்ன பிரிண்டர், என்னுடைய பிரிண்டர் பாத்தீங்கன்னா Epson L380 அப்படிங்கக்கூடியது தான் என்னுடைய பிரிண்டர். சரிங்களா? பிரிண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காப்பீஸ் அப்படின்னு இருக்குதுல, இப்போ இந்த படம் என்னுடைய படம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, என்னுடைய பேர் ஒரு 10 காப்பி வேணும்னா நான் இதுல ஒரு 10 கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். 10 பேப்பரை போட்டா போதும். ஒரு வாட்டி நம்ம பிரிண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 10 காப்பி வர வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா இதை நீங்க கவனமா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தருக்கு 10 காப்பி கேட்பாங்க, ஒரு 4 காப்பி கேட்கறாங்கன்னா 4 காப்பி பிரிண்ட் விட்டுருவீங்க. திரும்ப அடுத்து வரவர் வந்து ஒரு காப்பி தான் கேட்டிருப்பாரு. அப்ப நீங்க இந்த காப்பீஸ் அப்படின்றத மாத்திருப்பீங்களா, நீங்க பார்க்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா பிரிண்ட் உங்களுக்கு திரும்பவும் 4 காப்பி அந்த 10 காப்பி அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கிறது இந்த பிரிண்ட் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன செட்டிங் வைக்கணும், ஒரு செட்டிங் வச்சா அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்டோட சைஸ், அதாவது நம்ம பாஸ்போர்ட் பிரிண்ட் கொடுக்கக்கூடிய சைஸ் என்ன சைஸ், 4x6. சரிங்களா? 6x4 4x6 இந்த மேக்ஸி சைஸ். ஒருவேளை நீங்க A4 கொடுக்குறீங்கன்னா இந்த A4 செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல லீகல் பேப்பர் அது சைஸ்னா அதை கொடுத்துக்கணும். இல்ல ஒரு 10x8 பேப்பர்ல பிரிண்ட் பண்ண போறீங்க, 5x7 பேப்பர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பேப்பர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்டிங் பண்ணிக்கணும். நாம அதிகமா பயன்படுத்துறது இந்த 4x6 இந்த A4 இது ரெண்டு தான் நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? இப்போ இந்த 4x6 அப்படின்னு நான் வச்சுட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த படத்தை நான் எப்படி வச்சிருக்கேன், நீல் வாக்குல வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், லேண்ட்ஸ்கேப்பை தான் நான் செலக்ட் பண்ணணும். லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு படம் பிரிண்டிங் கரெக்டா வரும். சரிங்களா? லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த படம் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கா, இது எப்படி இருக்கோ அதே போல பிரிண்டிங்ல நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பேப்பர் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளெயின் பேப்பர்னு இருக்கா, இது என்னன்னா நீங்க வந்து ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு PDF ஃபைல் ஒரு ரெஸ்யூம் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, A4 சைஸ் பேப்பர் போடுறீங்களா, அந்த பேப்பர்ல பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த செட்டிங் வைக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாஸ்போர்ட் படத்துக்கு சொல்லலாம். ரெண்டாவது நாம என்னலாம் அந்த பிரிண்டிங் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரீமியம் போட்டோ பேப்பர் கிளாசி அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இது வந்து நான் எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடியது. இதுல மேட் அப்படின்னு இருக்கும். இந்த மேட் நீங்க வந்து ஒவ்வொன்றா வச்சு யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? நான் வைக்கிறது எப்போதுமே இந்த பேப்பர் கிளாஸில தான் வைப்பேன். அடுத்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட்ல இருந்தா கொஞ்சம் பிரிண்ட் சுமாரா இருக்கும், ஹைல இருந்தா நம்மளுக்கு பிரிண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கலர் செலக்ட் பண்ணுங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணா உங்க படம் வந்து என்ன பண்ணணும், பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் பிரிண்ட் ஆகும். இந்த செட்டிங்கே இவ்வளவுதான். நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5 இதை மட்டும்தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுலயும் கீழே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்க பிரிண்ட் விட்டதுக்கு அப்புறமும் ஒரு வார்னிங் கேட்கும், இந்த படத்தை நீங்க பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கேட்கும். ஒருவேளை அதுல ஏதாட்டும் மிஸ்டேக் இருந்தா நீங்க கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப பிரிண்ட் விடலாம். சரிங்களா? அதுக்காக இதை டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு செட்டிங் வச்சாச்சு. நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் இதே போல உள்ள வந்து ஒரு செட்டிங்கா நான் வச்சேன்னு வச்சுங்களேன், எனக்கு பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும், எனக்கும் பாத்தீங்கன்னா டென்ஷனும் ஆகும். ஓயாம இந்த செட்டிங் நான் வைக்க வேண்டியிருக்குண்டு. ஆனா இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு கிளிக்ல இந்த செட்டிங்கை நம்மளால எடுக்க முடியும். எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல ஆட் ரிமூவ் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை ஒரு டச் பண்ணீங்கன்னா இங்க நேம்
ஐகான் அப்படின்னு காட்டும். இந்த நேம்ல இப்போ இது எனக்கு தேவையான பிரிண்ட் சரிங்களா. நான் அதுக்கு முன்னால நான் பழசு எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 2 டாக்குமெண்ட் சைஸ் நான் வச்சிருக்கேன், அதை டெலீட் பண்ணிக்கிறேன். டன். இது வந்து ப்ரீசெட் வந்து இதுல கொடுத்துருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரிண்டர்லேயே கொடுத்துருக்க ப்ரீசெட், அதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்றேன், பிபி பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம், என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன். பாஸ்போர்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல ஒரு லோகோ, இப்போ ஒரு ப்ளூ லோகோ, இந்த லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். லோகோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு லோகோ செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும் சரிங்களா. திரும்ப இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இவ்வளவு செட்டிங் வச்சோம் பாத்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரு கிளிக் பண்ணா போதும் இந்த செட்டிங் வந்துடும் சரிங்களா. ரொம்ப ஈஸி. இதுல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். நீங்க அடுத்து பிரிண்ட் விடும்போது ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த செட்டிங் வந்துடும். இப்போ இந்த செட்டிங்கை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் விடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த செட்டிங்ல ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த படம் எப்படி இருக்கோ அதே போல நம்ம பிரிண்டர்லயே இந்த இடத்துல காட்டுது. நல்லா பொறுமையா பாத்துங்க. இதுல படம் வந்து எப்படி காட்டுதோ அதே போலதான் உங்களுக்கு பிரிண்டிங்ல வரும் சரிங்களா. இப்போ லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டேன். நீங்க பேப்பரை வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சரிங்களா. அது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு அதை சைட்ல வீடியோலயே நான் காட்டுறேன் பாருங்க. பேப்பரை பாத்தீங்கன்னா நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க. என்னோட பிரிண்டர் பாத்தீங்கன்னா இதுதான் Epson L380. பேப்பரை நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ல தான் போட்டிருக்கேன் சரிங்களா. நாம செட்டிங் லேண்ட்ஸ்கேப்ல வச்சிருக்கோம்ட்டு நீங்க லேண்ட்ஸ்கேப்ல நீங்க கண்டிப்பா பேப்பரை போட்டக்கூடாது. ரொம்ப கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ செட்டிங் வச்சாச்சா. இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்களேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இதுல டச் பண்ணி விட்டையும் நான் பிரிண்ட் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு படம் வந்து பிரிண்ட் விடலாமா, உங்களுடைய படம் இப்படிதான் இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா இது டாப், இது பாட்டம். நம்ம வச்சிருக்கிறது லேண்ட்ஸ்கேப், ஆனா நம்ம பேப்பர் போடுறது நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம பிரிண்ட் திரும்ப கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும் சரிங்களா. இப்போ இன்னொன்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை இது நான் வந்து இப்போ போர்ட்ரேட்ல ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். திரும்ப பிரிண்ட் Ctrl+P கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இந்த கட்டத்துல சரியா காட்டல. இதுக்கு என்ன பண்ணலாம் சார், இதுக்கும் ஒரு செட்டிங் வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப ஈஸி. செட்டிங் வைக்க வேணா, நீங்க பிரிண்ட் செட்டிங் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும், இந்த போர்ட்ரேட் அப்படிங்கறத ஒரு டச் மட்டும் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன பண்ணும், இங்க அழகா மாறிடும். இப்படி வச்சு நீங்க பிரிண்ட் விடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு நீங்க பிரிண்ட் விடலாம் சரிங்களா. இப்போ ஒரு பிரிண்ட் விட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்றேன், பிரிண்ட் விட போறேன். இதோட செட்டிங் வந்து இப்போ மாத்தணும் பாத்தீங்களா, போர்ட்ரேட். திரும்ப உள்ள போய் என்ன பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப்பை மாத்திக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கவே ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும் சரிங்களா. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டா வந்துடுச்சா, பிரிண்ட் விடுறேன். உங்களுக்கு இதுல பிரிண்ட் விடும்போது அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சைட்ல காட்டுறேன் சரிங்களா. என்னுடைய மொபைல் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான், உங்களுக்கு அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். பிரிண்ட் ப்ரிவியூ எனக்கு வந்துடுச்சு. திரும்ப நான் வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் கொடுக்குறேன் சரிங்களா. பிரிண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ஸோ இப்போ என்னோட பேப்பர் பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துக்கிச்சு. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ல பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ப்ராப்ளங்கள் வரலாம் சரிங்களா. நீங்க இந்த பாக்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஓப்பனே பண்ணாதீங்க சரிங்களா. பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து ஆகுது சரிங்களா. பழைய பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இருந்த பக்கெட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. அந்த பிரிண்டர்லாம் என்ன ஆகும்னா, சொடக்கு போடுறதுல பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணும், பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, மேக்ஸியை டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இப்போ இருக்க நம்ம எப்சோன் பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யுது சரிங்களா. பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ பாருங்க, என்னோட பிரிண்டிங் வந்துகிட்டு இருக்கு. பேப்பரை உள்ள எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில வர்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. என்னோட மாடல் நேமே இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா L380 சரிங்களா. இது வந்து ஒரு 4 கலர் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். ஸோ கலர் கூட நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இதுல காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா 4 கலர். இந்த 4 கலர் தான் சரிங்களா. ப்ளூ, மெஜெண்டா, எல்லோ, பிளாக், இந்த 4 கலர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ படம் பாருங்க, என்னுடைய படம் பார்த்தீங்கன்னா இதுல ஓப்பன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய படமும் பார்த்தீங்கன்னா இதுல பார்க்கக்கூடிய படமும் பார்த்தீங்கன்னா ஒரே போல உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நல்லா பொறுமையா பாருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டிங் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா. மேலே ஸ்க்ரீனில் இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வித்தியாசம் இருக்கும். மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிரிண்ட், இப்போ ஒரு ஜெராக்ஸ் ஏதாவது பிரிண்ட் விடுறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், செட்டிங் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரிண்டில் சைஸ் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு A4 சைஸ் எடுத்துக்கிறேன்.
டன். இப்போ இது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்ல இருக்கு, நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். இதுல நீங்க பிரிண்ட் செட்டிங் போங்க. சரிங்களா? இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பேப்பர் சைஸ் A4. சரிங்களா? இதுல போர்ட்ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்ல தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டே வரும். சரிங்களா? இந்த பேப்பர் டைப்பை நீங்க மாத்திடணும். சரிங்களா? பிளைன் பேப்பர் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுல குவாலிட்டி நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். உங்களுக்கு மை கொஞ்சம் கம்மியா போகும். நீங்க ஹை குவாலிட்டி அப்படிங்கிறத வச்சீங்கன்னா மை ரொம்ப அதிகமா போகும். சரிங்களா? முக்கியமா நீங்க கலர் பிரிண்ட் அவுட்னா நீங்க கலர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம் வச்சுட்டு இப்போ இதையும் சேவ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்றேன், A4 பிரிண்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு லோகோ ஏதாட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி லோகோ தேவைப்படுதோ, நான் வந்து ஒரு லோகோ செலக்ட் பண்ணிட்டேன். சேவ். இங்க வந்துடுச்சா? இவ்வளவுதான். இதே போல நீங்க வந்து என்னென்ன மாதிரி பிரிண்ட் விடுறீங்களோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய இந்த பிரிண்டர்ல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது சிசியில் வச்சு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த டவுட் நிறைய பேருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ போட்டோஷாப் சிசியில் வச்சு நான் சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க போட்டோஷாப் சிசியில் வச்சு சேவ் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோஷாப் 7.0ல நாங்க பிரிண்ட் விடுறோம்னா மறுபடியும் அதே மாதிரி செட்டிங் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய போட்டோஷாப் 7.0 நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய படத்தை நான் என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன். இப்போ இதே படத்தை நான் என்ன பண்றேன், திரும்ப இதுல வந்து பிரிண்ட் விடுறேன். இப்போ நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கிறேன். சரிங்களா? இதுல ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை. ஸோ இப்போ ஒரு டெமோக்காக நான் அடிக்கிருக்கேன். இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.0 யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேல் டு ஃபிட் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதை டிக் பண்ணிக்கணும். இதை டிக் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா சிரமமா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை டிக் பண்ணணும். சரிங்களா? டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஜ் செட்டப் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சரி, பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நல்லா கவனமா பாருங்க. 7.0 யூஸ் பண்ணக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேல் டு ஃபிட் மீடியாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் ஆகாது, இந்த செட்டிங் வரும். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு திரும்ப அதே ஆப்ஷன் உங்களுக்கு இங்க வந்திருக்கும் பாருங்களேன். நம்ம வந்து பிபி பிரிண்ட் A4 பிரிண்ட் சேவ் பண்ணோமா, இப்போ பிபி பிரிண்ட் அப்படிங்கிறத வச்சோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், அழகா இங்க இருக்க ஆப்ஷன் செலக்ட் ஆகும். திரும்ப நம்ம ஓகே கொடுத்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுக்கு சேம் பிரிண்டிங் வந்துடும். ஆனா இதுல வந்து எப்படின்னா, நான் வந்து சிசியில் வச்சு பிரிண்ட் விடுறேன் பாத்தீங்களா, என்னுடைய பிரிண்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு குறையாது. ஆனால் இந்த 7.0 வச்சு நீங்கள் பிரிண்ட் விட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பிரிண்டோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக வரும். பாஸ்போர்ட் வந்து நீங்கள் சைஸ் கரெக்டாக வச்சு விட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். சரிங்களா? அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சரியாக தெரியல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் CS3ல பயன்படுத்துங்க, ரொம்பவே பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,